வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு தமிழ்நாடு ஆயுத தொழிற்சாலை ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி திருச்சிராப்பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைத்து டிப்ளமோ டிகிரி முடித்தவர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிரந்தரமான அரசு வேலை. இதற்கு யாரெல்லாம் தகுதி, எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்கிற முழு விவரத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு, நேற்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து என்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கான அறிவிப்பு தான் இது. ஸோ திருச்சியில் செயல்பட்டு வருகிற இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி, அதாவது ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையில் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 21/6/2023 9/7/2023 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி அவங்க கொடுத்துருக்கிறது இன்ஜினியரிங் டிப்ளமோ. ஸ்ட்ரைஃபண்ட் வந்து மாதம் 8000 ரூபாய். யாரெல்லாம் தகுதி அப்படின்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தவர்கள் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். டிகிரி இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பிஇ, பிடெக், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நீங்கள் படித்தவங்க நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் டிகிரி அண்ட் டிப்ளமோ கடந்த 3 வருடங்களுக்குள்ளாக, அதாவது 2020க்குள்ளாக நீங்கள் முடித்திருக்க வேண்டும். 2020க்கு முன்பாக முடித்தவர்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை பொறுத்த வரைக்கும் 9,000 ரூபா சம்பளம். பிஎஸ்சி, பிஏ, பிபிஏ, பிகாம், பிசிஏ படித்தவர்கள், அதாவது என்ன ஸ்பெஷலைசேஷன் கேட்டிருக்காங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோடெக்னாலஜி அண்ட் காமர்ஸ் நீங்கள் டிகிரி படித்தவங்க நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கும் 2020க்கு முன்பாக முடித்தவர்கள் இல்லை, ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான். 2020க்கு அப்புறம் முடித்தவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்கேஜ்மெண்ட் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய அரசினுடைய அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் போர்ட்டலில் வந்து நீங்கள் முதல்ல உங்களை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கான வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிடுவாங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸு, ஹையர் செகண்டரி மார்க் ஷீட் ஜெராக்ஸ், 12th மார்க் ஷீட் ஜெராக்ஸு, கிராஜுவேட் அல்லது டிப்ளமோ ஜெராக்ஸ் எல்லாத்தையும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் 5 நம்பர், அடுத்தது ஒரிஜினல் ஆதார் ஐடி கார்டை நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த ஜாபுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முதல்ல நீங்கள் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கில் போய்ட்டு உங்களோட பேர் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, அதனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க முதல்ல உங்களோட கேண்டிடேச்சரை வந்து நீங்கள் அவங்களோட அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருக்குற அஃபீஷியல் லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் அப்லோட் பண்ணுறதுக்கு கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. 2020க்கு முன்னாடி முடித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். 2020க்கு அப்புறம் முடித்தவங்க, டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அது உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது அதுக்கு முன்னாடி முடித்தவங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ உடனடியாக அப்ளை பண்ணுங்க நண்பர்களே. நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. நாளை மீண்டும் ஒரு புதிய வேலைவாய்ப்போடு உங்களை சந்திக்கிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். நன்றி நண்பர்களே.